ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி 2025 நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே ரயில்வேல இருந்து எந்த ஒரு எக்ஸாமுக்கும் அபிஷியலா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல ஒரு இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் 21 அண்ட் 28 ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த நோட்டீஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. தீபாவளிக்கு அடுத்த நாள் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது. இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா குயிக்கா உங்களோட என்டிபிசிக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இந்தியன் ரயில்வேஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ், Zen number 6/2025, 7/2025. Recruitment for the various post of non-technical popular categories, graduate and undergraduate, indicative notice. Applications are invited from the eligible candidates for the post of non-technical popular categories, அதாவது NTPC, graduate and undergraduate given in the table below. The last date for submission of application is given in the table below. Applications complete in all respect must be submitted through online mode only. Important date கொடுத்திருக்காங்க பாருங்க. Opening date of application பாத்தீங்கன்னா Zen number 6/2025, non-technical popular categories, graduate, RRB NTPC graduateக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் 21/10/2025 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நாளை கழிச்சு தீபாவளிக்கு அடுத்த நாள் ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. அன்னையில இருந்தே ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. Zen number 7/2025, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அண்டர் கிராஜுவேட், அதாவது ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 28/10/2025 இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? 28/10/2025 ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனும் 28/10/2025 இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. க்ளோசிங் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பாருங்க. கிராஜுவேட்டுக்கு 20/11/2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆக போகுது. அண்டர் கிராஜுவேட்டுக்கு 27/11/2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. இதுக்கான எக்ஸாம் எப்ப இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026 இதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். இப்ப இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டாப்பராவே உங்களால என்டிபிசி எக்ஸாம்ல செலக்ட் ஆக முடியும். ஓகே, என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. Zen number 6/2025, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட். கிராஜுவேட்டுக்கு கீழே என்னென்ன போஸ்ட்லாம் வருதுன்னு பாருங்க. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட். சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஜுவேட்டுக்கு கீழே வரக்கூடிய போஸ்ட். முன்னாடி பாத்தீங்கன்னா என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டு பேருக்குமே காமனா தான் எக்ஸாம் வரும். ஒரே நோட்டிபிகேஷன்லயே கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டுக்குமான எக்ஸாம்ஸ் வந்து வச்சு முடிச்சிருவாங்க. இப்ப 2024 நோட்டிபிகேஷன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஜுவேட்டுக்கு தனியா அண்டர் கிராஜுவேட்டுக்கு தனியா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்து தனித்தனியா கண்டக்ட் பண்றாங்க. கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே என்டிபிசி கிராஜுவேட் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனா டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க 12th முடிச்சிருக்கணும். இப்ப நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், இல்ல செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன், காலேஜ்ல ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன், நான் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஆனா காலேஜ் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட் படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அண்டர் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அண்டர் கிராஜுவேட்டோட குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 12th தான் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? சோ இதோட பே லெவல் வந்து கொடுத்திருக்காங்க. இனிஷியல் பே வந்து இங்க கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட் பாருங்க. கிராஜுவேட்டுக்கு 18 இருந்து 33 வயசு வந்து ஏஜ் லிமிட். ஓகேவா? சோ எவ்வளவு வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஜுவேட்டுக்கு 5800 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்டர் கிராஜுவேட்டுக்கு பாத்தீங்கன்னா Zen number 7/2025, இதுக்கு கீழே வரக்கூடிய போஸ்ட் வந்து டிராபிக் அசிஸ்டன்ட், கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், அக்கௌண்ட் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ட்ரெயின் கிளர்க். இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூஜி, அதாவது 12th லெவல் போஸ்ட். ஓகே, சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 to 30 இயர்ஸ் இருக்கணும். இது போக ஓபிசி, எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இவங்க எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல நமக்கு தெளிவா கொடுத்திருப்பாங்க. போன டைம் வந்த நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா கோவிட் ரிலாக்ஸேஷன் எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா கோவிட் ரிலாக்ஸேஷன் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த நோட்டீஸ்ல எங்கேயுமே சொல்லல. மேபி அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 10% தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன டைம் அவங்க சொல்லும் போதே சொல்லியிருந்தாங்க இந்த ஒன் டைம் மட்டும் கோவிட் ரிலாக்ஸேஷன் 3 வருஷம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த டைம் வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கறத அபிஷியல் நோட்டிபிகேஷன் பார்த்தாதான் நமக்கு வந்து தெரியும். நாளை கழிச்சு 21ஆம் தேதி அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்துரும்.
அதுல கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அண்டர் கிராஜுவேட்டுக்கும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, சோ இப்போ அண்டர் கிராஜுவேட்டுக்கு வேகன்சி பாத்தீங்க அப்படின்னா 3050 வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஓகே, சோ இப்போ ஆர்ஆர்பிக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த ஜோன்லனாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க நம்ம சென்னை ஜோன்ல அப்ளை பண்ணிக்கலாம், பெங்களூர் ஜோன் அப்ளை பண்ணிக்கலாம், எந்த ஜோன்னாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஏதாவது ஒரு ஜோன் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். எந்த ஜோன்ல அப்ளை பண்ணணுமோ அதுக்கான அபிஷியல் வெப்சைட்ஸும் அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. சோ 21ஆம் தேதி அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட் அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம யூடியூப் சேனல்ல உங்களுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதுக்கான எல்லா வீடியோஸுமே கொடுத்துருவோம். நோட்டிபிகேஷனோட ஃபுல் இன்ஃபர்மேஷன், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஹவு டு அப்ளை, அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி படிக்கணுங்க கூடிய எல்லாமே A to Z நம்ம யூடியூப் சேனல்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதனால புதுசா இப்பதான் நம்ம சேனலை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்பதான் மேம் நான் NTPC எக்ஸாமுக்கு படிக்க போறேன், இந்த வருஷம் வரக்கூடிய NTPCக்கு நான் அப்ளை பண்ண போறேன், கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ண போறேன், நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன், அண்டர் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ண போறேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல NTPCக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இந்த செலக்ஷன் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த செலக்ஷன் பேட்ச் வந்து எஸ்டர்டேல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இந்த பேட்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருந்ததுனால தீபாவளிக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னைக்கு 1 டே மட்டும் நம்ம ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இன்னும் 2 நாள்ல, அதாவது இடையில ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு தீபாவளி, அடுத்த நாள் வந்து கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன், அதுக்கு அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி வந்து அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. 30ஆம் தேதி ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிபிகேஷன். ஓகே, இந்த மாசத்துல இன்னும் 10 நாளைக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ரயில்வேல இருந்து 3 எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரயில்வே பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வந்து மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். நம்ம ஆப்லயே உங்களுக்கு என்ன படிக்கணுமோ அதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா 2026ல எழுதக்கூடிய இந்த NTPC எக்ஸாம்ல டாப்பராவே உங்களால செலக்ட் ஆக முடியும். ஓகேவா? சோ இந்த NTPCக்கான செலக்ஷன் பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2500. 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி இதுல கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இப்ப தீபாவளிக்கு இதுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எஸ்டர்டேவே ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. 18/10/2025 எஸ்டர்டேவே ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னைக்கு 1 டே மட்டும் டீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம NTPCக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட் இப்ப செகண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டி படிக்கிறேன், சயின்ஸ்லயும் ஜெனரல் அவேர்னஸ்லயும் வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கான கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 699. அடுத்து கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு நான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும், MTSக்கு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும், CHSLோட எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல MTSக்கான டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நான் NTPC CBD2 அண்டர் கிராஜுவேட்டுக்கான டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆன ஆஃபரை இன்னைக்கு 1 டே மட்டும் நாம எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. 19/10/2025 நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. கிளாஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க வந்து SSC படிக்கிறீங்க, பேங்கிங் படிக்கிறீங்க, இல்ல வரக்கூடிய ரயில்வேயோட NTPC JEE எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா டைரக்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். இதுல உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வந்து கம்மிங் வெனஸ்டேல இருந்து நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் பிளஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருவோம். ஆன்லைன் கிளாஸ், உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர், எந்த டைம்னாலும் நீங்க கிளாஸஸ் வந்து பாத்துக்கலாம். எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல் சிலபஸுமே உங்களுக்கு இதுல கவர் பண்ணிடுவோம். ஓகே, சோ இந்த நம்பருக்கு நீங்க ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டினா 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. 1 இயருக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா நீங்க 399 பே பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்னாலும் 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.
வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஆல்ரெடி 2 நாளா நம்ம ஆஃபர் வந்து கொடுத்திருந்தோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்காக இன்னைக்கு 1 டே மட்டும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இம்மீடியட்டா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி என்டிபிசிக்கான செகண்ட் பேட்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செகண்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் தேர்ட் வீக்குக்கான பிளான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ என்டிபிசிங்கிறது ஒரு சூப்பரான ஜாப். ஏன்னா 12th லெவலுக்கும் இங்க வேலை இருக்கு, டிகிரி லெவலுக்கும் இங்க ஜாப் இருக்கு. சிலபஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் ஸ்கூல் டேஸ்ல படிச்ச அதே கான்செப்ட் தான். இங்க கொஞ்சம் கான்செப்டை எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். நம்ம ஆப்ல என்ன கொடுத்துருக்கோமோ, நம்ம பேட்ச்ல என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் நீங்க படிச்சாலே போதுமானது. வேற புக்ஸ் ஏதாவது நான் வெளியில வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எந்த புக்ஸ் எதுவுமே நீங்க வாங்க வேண்டாம். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஏன்னா தமிழ் மீடியமுக்குலாம் பாத்தீங்கன்னா புக்ஸ் வந்து அவைலபிளா இல்ல. நிறைய இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா RS அகர்வால் புக்கு, YCT புக்கு இந்த மாதிரி தான் ரயில்வேஸ்க்கு புக் வந்து இருக்கு. ஸோ தமிழ் மீடியமுக்கும் சேர்த்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி பெர்ஃபெக்டா கொடுத்துருக்கோம். ஸோ வாரம் கூடவே சேர்ந்து அப்படியே படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா என்டிபிசி எக்ஸாம ஒரு டாப்பராகவே செலக்ட் ஆயிடலாம். ஸோ நீங்க படிக்கணும். உங்க சைட்ல இருந்து எஃபோர்ட் போட ரெடியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தான். பாசிட்டிவா இருங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசி வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த யூஜி லெவலுக்கு அப்ளை பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகே, படிக்கிறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருவோம். 24/7 உங்களுக்கு டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் இருக்கும். ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க. லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். 100% உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எந்த டைம்னாலும் எந்த இடத்துலனாலும் உட்காந்து பாத்துக்கலாம். ஃபுல் எக்ஸாமுக்கு தேவையான சிலபஸும் இதுல கவர் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் கொடுத்துருவோம். டெய்லி பிராக்டிஸ் பண்றதுக்கு பிராக்டிஸ் செட்டும் இதுல இருக்கும். கிளாஸஸும் பாத்துக்கலாம். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராக்டிஸ் பண்றதுக்கான பிராக்டிஸ் செட்டும் இதுலயே கொடுத்துருக்கோம். நீங்க வந்து 1899 தான் பே பண்ண போறீங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம். நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த 1899லயே உங்களால ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்க வீட்ல இருந்தே கிளாஸஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அதே மாதிரி இண்டிகேட்டிவ் நோட்டீஸும் வந்துருச்சு. நாளை கழிச்சுல இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் ஆக போகுது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நவம்பர் 1க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2600 700க்கு மேல வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஏன்னா நிறைய டெக்னிக்கல் டீமோட சார்ஜஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கண்டென்ட் கிரியேட் பண்ணக்கூடிய டீமோட சார்ஜஸ், ரேசர் பேயோட சார்ஜஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுறதுனால கோர்ஸோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். சோ இப்போ ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஆஃபர் பிரைஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ வந்து நீங்க 1899 வந்து ஆல் இன் ஒன்னுக்கு பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்சுக்கு 399 பே பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 1க்கு அப்புறம் நீங்க ஆல் இன் ஒன் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுக்கும் சேர்த்து ஃபீஸ் பே பண்ணக்கூடிய ஃபீஸை விட ஆல் இன் ஒன்னோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். ஓகேவா? சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கூடவே சேர்ந்து அப்படி படிச்சுட்டே வந்துடலாம். ஓகேவா? சோ அதனால அப்படியே சேர்ந்து படிச்சுட்டு வாங்க. டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதே மாதிரி நோட்டிபிகேஷன் வந்ததும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் என்ன, இந்த டைம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் கூடிய A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். சோ டெய்லி வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்க, கையில எந்த மெட்டீரியலுமே இல்ல, ஆனா நான் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல், டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.